नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी के नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी के नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम चैतन्य महाप्रभु ரகுநாதாஸ் கோஸ்வாமி சந்திக்கிற அந்த ஒரு விவரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். ரகுநாதாஸ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர்கள். இதில் பெரும்பாலும் பிருந்தாவனத்தில் வசித்தாங்க. அவங்களுடைய காலகட்டங்களில் பிருந்தாவனம் போகிறதுக்கு முன்னாடி ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவர் கல்கத்தாவிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பானிகாட்டி அப்படின்ற அந்த ஒரு கிராமம், சப்த கிராமம்ன்ற ஒரு கிராமம். அவர் அந்த ஊருக்குள்ள பானிகாட்டின்ற ஒரு இடம். இது வந்து கங்கை கரையில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல வசித்து கொண்டிருக்கிறார். இந்த ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவருடைய தந்தை கோவர்தன் மஜும்தார். அவருடைய தந்தை கோவர்தன் மஜும்தார் வந்து ஒரு பெரிய ராஜாவுக்கு கீழே வரி வசூல் செய்யக்கூடிய வேலை செய்துட்டு இருக்காரு. இவரும் வந்து ஆக்சுவலா அந்த பகுதியில் ஒரு சின்ன ராஜா மாதிரி தான் இருக்கிறார். அன்னைக்கு காலகட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 470-80 வருடங்களுக்கு முன்பு நம்ம பேசுறது. அப்பவே ஒரு மாதத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு வருமானம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 12 லட்சம்ன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் 1 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு மூட்டை அரிசியா வாங்குவந்தர்கள். அப்படின்னா ரகுநாதர் இளம் வயதில் இருக்கும்போது எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு, அவ்வளோ செல்வந்தர்கள்னா சின்ன வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. அந்த வீட்டில் 4 பக்கமும் வாசல் இருக்கும். 4 பக்கமும் வந்து வாசலில் தேர், ஏன்னா குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் வந்து தயாராக நிற்கும். எப்போ எந்த நிமிஷத்தில் இவர் எங்கே வெளியில் போகணுன்னாலும், எந்த பக்கம் வெளியில் வந்தாலும் வண்டி தயாராக இருக்கும். இவர் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் எங்கே போகணுன்னாலும். அந்த அளவுக்கு வசதி. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், தேவலோகத்தில் இந்திரனுக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கோ அந்த அளவுக்கு செல்வம் இருக்கு, அவ்வளவு வசதி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த அளவுக்கு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் ரகுநாதாஸ் கோஸ்வாமி பிறக்கிறார். பிறந்து சிறு வயதிலிருந்தே சைத்தன்யருடைய கருணையினால ஹரிதாஸ் தாக்கூர் மற்ற சிறந்த சில வைஷ்ணவர்கள்லாம் அங்கே பக்கத்திலேயே வசிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பற்றி அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவருக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேரணுன்ற ஆசை சிறு வயதிலிருந்து. ஆனாலும் இந்த கோவர்தன் மஜும்தார், ஹிரண்யா மஜும்தார், இவங்க 2 பேரும் பெரிய செல்வந்தர்கள். இவங்களுக்கு இருக்கிறது இவர் ஒரே ஒரு பிள்ளை. ஸோ இவங்க மேலே ரொம்ப இவங்க 2 பேருமே தன்னுடைய பிள்ளை மேலே அவ்வளோ பாசத்தோடு இருப்பாங்க. எங்கே போகணுன்னாலும் கூட ஆட்களை அனுப்புவாங்க. குறைஞ்சது ஒரு 4 பேராவது கூட போயிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் குழந்தைக்கு பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த போது
சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுக்கொள்றார். சந்நியாசம் ஏற்றுக்கொண்டுட்டாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணுன்றது ஒன்றும் கிடையாது. பொதுவாக சன்னியாசிகள் எங்கே பயணிப்பாங்க, எங்கே போவாங்க யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் மகாபிரபு பற்றி நமக்கு அதிகம் இனி தகவல் தெரியாது, அவரை பற்றி கேட்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு ரொம்ப பெரிய வருத்தம், ரொம்ப பெரிய கவலை உண்டாகும். அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபுவோட பக்தர்கள் சீடர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டது. ஏன்னா அவரோட சங்கம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா ஒரு சன்னியாசம் ஏற்றுட்டா பொதுவாக அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, அந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியில் போயிடுவாங்க. அந்த தன்னுடைய குடும்பம் அதை பற்றி எல்லாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. சன்னியாசம்ன்றது அது தான் முற்றிலும் திறந்து விடுவது. ஸோ அதனால் இவரோட சங்கம் நமக்கு கிடைக்காம போயிடுமே, இவரோட சங்கீர்த்தனத்தில் நம்ம பங்கெடுத்து கொள்ள முடியாமல் போயிடுமே அப்படின்ற அந்த ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்திலேயே திரும்பவும் அவர் சாந்திப்பூருக்கு வரார். சாந்திப்பூரில் தான் அத்வைதாச்சாரியருடைய வீடு இருக்கு. அங்கே சில காலம் தங்கி இருக்கிறார். இந்த செய்தி ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு தெரிய வருது. ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு தெரிய வந்த உடனே நேராக தன்னுடைய தந்தைகிட்ட கோவர்தன் மதுஞ்சார்கிட்ட சொல்லிட்டு நேராக கிளம்பி சாந்திப்பூருக்கு போகிறார் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்கு. சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கூடவே சில நாட்கள் இருக்கிறார். தினமும் மகாபிரபு சாப்பிட்ட அந்த உச்சிஷ்ட பிரசாதம் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. சாப்பிட்றாரு, கூடவே அந்த சங்கீர்த்தனத்தெல்லாம் பங்கெடுத்துக்கிறார். அப்போது தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் சைத்தன்ய மகாபிரபுட்ட. இந்த மாதிரி மகாபிரபு, நான் உங்களோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ மகாபிரபு சொல்லுவார், இல்லை இதுக்கான தருணம் வரும், அப்போ நீ சேர்ந்தா போதும், இப்போ நீ திரும்ப வீட்டுக்கு போயின்னு சொல்லிடுவார். அதனால் ரகுநாதாஸ் சுவாமி திரும்பி போயிடுவார். ஆனாலும் அவருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கவே கொடுக்காது. எப்படியாவது மகாபிரபுவோட போய் இணைஞ்சிடணுன்ற ஆசை ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு முறை மகாபிரபு போய் சந்திப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்பவும் மகாபிரபு சொல்வார், இந்த மாதிரி மார்க்கட்ட வைராக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவார். குரங்கு மாதிரி துறவு கொள்வது சரியல்ல, நீ திரும்ப போய் உன்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு பொறுப்புள்ள மகனாக இருந்து உன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்து. அதே சமயத்தில் கிருஷ்ண பக்திக்கு எது அனுகூலமானதாக இருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்கொள், மற்றதில்லை நீ விருப்பம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி, உனக்கு இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேருவதற்கான ஒரு சரியான தருணம் வரும், அப்போ நீ சேரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். ஸோ இப்போ ரகுநாதாஸ் கோஸ்வாமி வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, ஆனாலும் மகாபிரபுவோட கட்டளை. ஸோ அதனால் அவர் இருந்து வீட்டில் கொஞ்சம் முன்ன மாதிரி முற்றிலும் பொறுப்பற்ற நிலையில் இல்லாமல் இப்போ கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்க பார்க்குறார். இந்த சமயத்தில் அவருடைய தந்தை கோவர்தன் மஜும்தாருக்கும் ஹிரண்யா மஜும்தாருக்கும் அவங்க செய்து கொண்டிருந்த அந்த வேலை சம்பந்தமாக சில சிக்கல்கள் வருது. அந்த சிக்கல்களெல்லாம் இவர் ரொம்ப சாமர்த்தியமாக இவர் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறார். அது மூலமாக கோவர்தன் மஜும்தாருக்கும் அவருடைய மனைவிக்கும் நம்ம புள்ள இப்போ கொஞ்சம் ரொம்ப பொறுப்போடு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்திலே அவங்க கல்யாணமும் பண்ணி வச்சுடுவாங்க. ஒரு அழகான 16 வயது இளம்பெண், அப்சரை மாதிரி, தேவலோக பெண் மாதிரி அவ்வளோ அழகு மிக்க ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் இவருக்கு
அந்த திருமண வாழ்க்கையில் அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது, விருப்பம் இருக்காது. அவங்க திருமணம் பண்ணி வச்சதே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்க இந்த செல்வத்துக்கும் இந்த பெண்ணோட உறவுக்கும் மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்கள பந்தப்படுத்துறதுக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனால் ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு அதில் கூட விருப்பம் இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமர். பலராம ஹொய்லவனித்தாய் ரஜேந்திர நந்தனையை சச்சி சுத்த ஹொய்லசை பலராம ஹொய்லவனித்தாய். ரஜேந்திர நந்தனாக பிருந்தாவனத்தில் இருந்த அதே கிருஷ்ணர் தான் இப்போ சச்சி சுத்தர், சச்சி மாதாவோட மகனாக சைத்தன்ய மகாபிரபுவாக வந்திருக்கிறார். பலராமர் நித்யானந்த பிரபுவாக வந்திருக்கிறார். ஸோ இப்போ சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையின் வடிவம் தான் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபுவோட கருணை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை கிடைச்ச மாதிரி. இப்போ நித்யானந்த பிரபு இந்த சப்தகிராம் என்ற அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற பனிகட்டின்ற ஊருக்கு வரார். பனிகட்டின்றது ஒரு ஊர், அது கங்கை கரையை ஒட்டி இருக்கு. அந்த ஊரில் சில நாட்கள் நித்யானந்த பிரபு இருக்க போறார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே இவர் கிளம்பி நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக வர்றார். நித்யானந்த பிரபு தன்னுடைய சங்கத்தினர்கள் கூட சேர்ந்து அந்த பனிகட்டின்ற இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தடியில் தன்னுடைய சங்கத்தினர்கள் கூட உட்காந்து ஹரிகதா பேசிட்டு இருக்காங்க. நித்யானந்த பிரபு வரார். நித்யானந்த பிரபு வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்தே நித்யானந்த பிரபு பார்த்துட்டு ரகுநாதாஸ் கோஸ்வாமி கொஞ்சம் தூரத்தில் இருந்தே விழுந்து தண்டவத் நமஸ்காரம் பண்றார். இத பக்தர்கள்லாம் பார்த்துட்டு ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்திருக்கிறார் என்ற விஷயத்த நித்யானந்த பிரபு தெரியப்படுத்துறாங்க. நித்யானந்த பிரபு பார்க்கிறார். நித்யானந்த பிரபு பார்த்துட்டு, ஏய் திருடா, நீ என்ன அவ்வளோ தூரத்தில் இருக்க, திருட மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க, பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. திருடா அப்படின்னு அவரை கூப்பிடுறார். அப்படின்னா நித்யானந்த பிரபு தன்னுடைய பக்தர்கள் மீது எப்போ அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறேன். அவங்க போய் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து நித்யானந்த பிரபு கிட்ட கொண்டு வரும்போது விழுந்து மறுபடியும் ஃபுல்லாக தண்டவத் நமஸ்காரம் பண்ணுவார். அந்த சமயத்தில் நித்யானந்த பிரபு தன்னுடைய திரு பாதங்களை எடுத்து அவருடைய தலை மேல வச்சு ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுன்றது தினசரி நடக்கிற விஷயம் கிடையாது, நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இது ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். மகாபிரபுவோட கருணை உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கான உத்தரவாதமாக இங்க நித்யானந்த பிரபு ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு அப்படி ஆசீர்வதிக்கிறார். நித்யானந்த பிரபுக்கு ரகுநாதாஸ் கோஸ்வாமி மேலே அவ்வளவு அன்பு. ரகுநாதாஸ் கோஸ்வாமியும் பயங்கரமான மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் இருப்பார். அப்போ நித்யானந்த பிரபு சொல்றார், திருடா, நீ திருடன்றதுனால உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். என்னன்னா, இங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் சீதா தாகி இது ரெண்டையும் வச்சு நீ ஒரு விருந்து ஏற்பாடு செய்யணும் அப்படிம்பார். சீதா அப்படின்னா அவல், சிப்ட் ரைஸ் இருக்கு இல்லையா, அவல் இருக்கு இல்லையா, அதுதான். தாகி அப்படின்னா தயிர். ஸோ இது ரெண்டும் வச்சு அந்த அவல்ல தயிரை கலந்து தயிர் சாதம் மாதிரி பரிமாற சொல்லி கேட்பார். சரின்ட்டு
ரகுநாதாஸ் கோஸ்வாமி. ரகுநாதாஸ் கோஸ்வாமி தான் பெரிய செல்வந்த குடும்பத்தில் வர்றார். எங்கே போனாலும் கூடவே அவங்க அப்பா வந்து பல வேலையாட்களையும் அனுப்பி வைக்கிறார், கையில் பணமும் நிறைய கொடுத்து அனுப்புகிறார். ஸோ அதனால் இவருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உடனே அந்த ஊரில் இருக்கிற என்ன தயிர், பானை, அவல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறார். எல்லாம் உடனே வாங்கிட்டு வந்த உடனே கங்கையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ தண்ணியை பிடிச்சி எல்லா பானையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பெரிய பானையில் போட்டு அதை எல்லாம் கலந்து அதை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன பானை கொடுத்து அந்த பானையில் வந்து பரிமாறுறாங்க. இந்த மாதிரி ரகுநாதாஸ் கோஸ்வாமி நித்யானந்த பிரபுவோட சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணி இங்கே விருந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற செய்தி வந்து ஊரெல்லாம் பரவுது. ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. வர வர எல்லாருக்கும் இன்னும் அதிகமான தயிர், அவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறார். இன்னும் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் போய் இருக்கிற அத்தனையும் வாங்கிட்டு வராங்க. எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் வாங்கிட்டு வராங்க. அதோடு சேர்த்து இப்போது வாழைப்பழம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து சேர்த்து சில இனிப்பான பதார்த்தங்களும் தயார் செய்கிறாங்க. வெல்லம் இதெல்லாம் போட்டு இனிப்பு பதார்த்தமும் செய்கிறாங்க. ஸோ எல்லாம் பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த கங்கை கரை எல்லாம் பக்தர் கூட்டமாகிடுச்சு. இப்போ வர்றவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, கூட்டமாக அதிகமான உடனே கங்கைக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே இறங்கி போய் இடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பேர் வர வர மறுபடியும் இன்னும் திரும்ப வாங்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் இங்கே கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட கருணைக்காக நித்யானந்த பிரபுவும் ரகுநாதாஸ் கோஸ்வாமியும் இந்த லீலைகள் நடத்திட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு இங்கே இல்லையே அப்படின்னு சில பக்தர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோட வேண்டுதலுக்கேற்ப அங்கே தோன்றுவார். ஆனால் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். சில பக்தர்கள் மட்டுமே பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவோடு சேர்ந்து அங்கே ஆனந்தத்தில் கீர்த்தனம் பண்ணி அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த ஜிதாதேகை உற்சவம் சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பரிமாறி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ராகவ் பண்டிதர் அப்படின்னு இன்னொரு மிகச்சிறந்த பக்தர், அவர் நல்ல சிறப்பாக சமைக்கக்கூடியவர். அவரும் அவருடைய சகோதரியும் ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக சமைக்கிறவங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் பிரசாதத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க இவரை நித்யானந்த பிரபு அவரோட சங்கத்தினர் எல்லாரையும் பிரசாதத்துக்காக அழைக்க வருவார். இப்போ அவரையும் உட்கார வச்சு எல்லாம் நீங்கள் முதல்ல இங்கே சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் சமைச்சதெல்லாம் ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் ராகத்தை வந்து அவருடைய தலைமையில் வச்சு ஆசீர்வதித்தாரோ. இது மாதிரி சைத்தன்ய சரிதாமிரத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, சிவானந்த சேனா அப்படின்னு இன்னொரு சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்ப சிறந்த பக்தர். அவருடைய மகன் வந்து கவி கர்ணபுரம். அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மகாபிரபு கீழே அப்படியே அவர் தவழ்ந்துட்டு இருக்கும்போது மகாபிரபு அமர்ந்திருப்பார். அவருடைய சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களை வந்து அவர், அந்த குழந்தைன்னா எது இருந்தாலும் உடனே எடுத்து வாயில் வச்சு என்ன சுவைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அது குழந்தை வந்து அவருடைய பாதத்தில் இருக்கிற அந்த விரல்களை வந்து அது மாதிரி நக்கும். ஸோ அந்த குழந்தை அந்த மாதிரி அவருடைய
திருப்பாதத்தை சப்பும்போது அந்த குழந்தைக்கு மகாபிரபுவோட கருணை கிடைக்கும். ஸோ பின்னர் அந்த குழந்தை வளர்ந்து கவி கர்ணபுர அப்படின்ற மிகச்சிறந்த ஒரு கவிஞராக பிரபலமானார். மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவராகவும் கவிஞராகவும் புகழ் பெற்றார். ஸோ அந்த மாதிரி நித்யானந்த பிரபுவோட கருணை ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு அங்கே கிடைச்சது. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பூரிக்கு வந்திருக்கிறார், ஜெகநாத் பூரியில் இருக்கிறார் அப்படின்ற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பானைகாட்டி நிகழ்வெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கீர்த்தன இயக்கத்தில் போய் சேர்ந்துடணும்னு முயற்சிக்கிறார். என்ன பண்ணுவார், ராத்திரியில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு நடுராத்திரியில் தனியாக வீட்டை விட்டு வெளியேறி ஓடி போயிடுவார். ஸோ காலையில் இவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே கோவர்தன் மதும்தார் என்ன பண்ணுவார், தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் ஒரு 10 பேர் 5 பேரை அனுப்பி வைப்பார். போய் ஆளுக்கு ஒரு திசையாக போய் தேடுங்க, எங்கே பார்த்தாலும் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ எங்கேயாவது சில இடங்களில் போயிட்டுருப்பார், எங்கேயாவது சில சமயங்களில் அவரை வழியிலேயே பிடிச்சிருவாங்க, சில சமயங்களில் எங்கேயாவது போய் மகாபிரபு இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரான்னு ரகுநாத் தேடிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ராத்திரியில் இந்த மாதிரி ஓடி போவார், திருப்பி இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஒரு முறை இந்த கோவர்தன் மஜும்தாருடைய மனைவி ரகுநாத் தாஸருடைய தாய் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க கோவர்தன் மஜும்தார்கிட்ட. இந்த மாதிரி நம்ம பையன் இவ்வளவு பைத்தியமாக இருக்கான், இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்து மேலும் சைத்திர மகாபிரபு மேலும், இவனை நம்ம கயிறு போட்டு கட்டி வச்சுட்டா என்ன, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிடலாமே, அப்போ எப்படி ஓடுவான், இல்லைன்னா தானே ஓடிட்டே இருக்கான், இவனை கட்டி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், அப்சரா மாதிரி இவ்வளோ அழகான மனைவி, இந்திரனுடைய செல்வ மாதிரி இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த பௌத்திக விஷயங்களை எல்லாம் பந்தப்படுத்தாத ஒருத்தனை வெறும் இந்த சங்கிலியோ கயிறோ எப்படி போய் பந்தப்படுத்த போகிறது, அதெல்லாம் நடக்காது. அவனுக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தனின் மீது அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒருத்தர் பற்ற வச்சிருக்காரு அப்படின்னா அவங்கள எந்த பௌத்திக விஷயங்களும் நிறுத்த முடியாது, எதுவும் அவங்களுக்கு தடையா இருக்க முடியாது, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவார். ஸோ அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவை ரகுநாத் தாசர் பூரியில் சந்திப்பார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவோட இன்னொரு மிக நெருங்கிய பக்தர் சௌரப் தாமோதர். சௌரப் தாமோதர் சைத்தன்ய மகாபிரபுவோட கைண்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி மாதிரி எங்களை அவ்வளோ நெருக்கமாக கூடவே இருப்பார். அவரோட அனுமதி இல்லாமல் மகாபிரபு யாரும் பார்க்குறதுக்கோ, அவரோட அனுமதி இல்லாமல் மகாபிரபுகிட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி மிக நெருக்கத்தில் இருப்பவர் சௌரப் தாமோதர். சௌரப் தாமோதருடைய வழிகாட்டுதலில் இருக்கும்படி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை கட்டளையிடுவார். ஸோ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன சேவையில் சௌரப் தாமோதருடைய வழிகாட்டுதலின்படி அவர் செயல்பட்டு இருப்பார். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கோவர்தன் மஜும்தாருக்கு வேற வழி இல்லை, மகனை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லை, சரி இன்னும் விட்டாச்சு. ஆனாலும் தன்னுடைய மகன் இந்த சங்கீர்த்தனம் சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிடாம இருந்துடக்கூடாது, உடம்புக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது, அவன் படுத்துக்கிறதுக்கு உடுத்திக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும்னு சொல்லி
ஒரு 4 வேலையாட்களை வந்து இவர் கூடவே அனுப்பி வச்சுட்டாங்க. மாதம் மாதம் பணம் அனுப்பிடுவார். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன கேட்குறாரோ, என்ன செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ரகுநாத கோஸ்வாமி ஏன்னா எல்லாரும் மாதிரி அது வேணும் இது வேணும்னு கண்டதை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு அவர் செலவு பண்ணுறவர் கிடையாது. அவர் செலவு பண்ணுறதுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கும் மகாபிரபுவோட சங்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பிரசாத விருந்து ஏற்பாடு பண்ணுவார். மாதத்தில் ஒரு முறை அவர் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் பெரிய அளவில் பிரசாதம் பரிமாறுவார். ஸோ அந்த பணத்தை அதுக்கு தான் அவர் செலவழிப்பார். இந்த மாதிரி மாதம் மாதம் ரகுநாத கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு அவரோட கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாரையும் விருந்துக்கு அழைப்பார். அவங்க போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரகுநாதாஸ் கோஸ்வாமிகிட்ட இருந்து பிரசாதத்துக்கான அழைப்பு எதுவும் வரவே இல்லை மகாபிரபுக்கு. சைத்தன்ய மகாபிரபு உடனே சரப் தாமோதர்கிட்ட விசாரிக்கிறார், என்ன ஆச்சு, ஏன் ரகுநாதாஸ் வந்து இப்போ பிரசாதத்துக்கு அழைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ சரப் தாமோதர் சொல்றாரு, இல்லை கோவர்தன் அனுப்பி வச்ச அந்த 4 வேலையாட்களை வந்து இவரை திருப்பி அனுப்பிட்டார். அவங்க அப்பா வந்து மாதம் கொடுத்துட்டு இருந்த அந்த பணம் எல்லாம் இப்போ வேணான்னு சொல்லி இப்போ மறுத்துட்டார். இப்போ அவருக்கு பணம் எதுவும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவர் நம்மளை பிரசாதத்துக்கு அழைக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போது அவருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறார், அவர் எப்படி தன்னை பராமரிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபு கேட்பார். அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி ஜெகநாதர் கோயிலோட சிம்ம துவாரத்தில் போய் என்ன நின்றுட்டுருப்பார். அங்கே வந்து பூஜாரி வரும்போது பூஜாரி வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண பிரசாதம் ஏதாவது அவருக்கு கொடுப்பார். அதை வச்சு அவர் தன்னை பராமரிச்சுக்கிறார். அது மாதிரி பூஜாரி கொடுக்குற பிரசாதத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து விட்டுட்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு துறவு நிலையில் கோயில் பிரசாதத்தை நம்பி மட்டுமே வாழ்கிறது அப்படின்றது இப்போவும் வந்து அவருக்கு தேவைன்னா அந்த பணம் அது மாதிரி 2 மடங்கு 4 மடங்கு கேட்டாலும் அவங்க தந்தையை அனுப்ப போகிறார். அவருக்கு எல்லா வசதியும் இருக்க போகிறது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நான் ஒரு துறவின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி என் அப்பா கொடுக்குற காசை வச்சு நான் இங்கே சௌகரியமாக வாழ்ந்துட்டுருக்கேன், இது வந்து துறவே கிடையாது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு வருது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், இதை மறுத்துடுவார். ஸோ இதை கேட்டு மகாபிரபு ரொம்ப சந்தோஷம் அடைவார். பரவாயில்ல, உண்மையிலேயே துறவு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இவர் முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ சில நாட்களுக்கு அப்புறம் மகாபிரபு சரப் தாமோதர்கிட்ட கேட்பாரு, இல்லையே நான் கோயிலுக்கு போகும்போது பார்க்குறேன் சிம்ம துவாரத்தில் இவர் நிற்க மாட்டேங்கிறாரு, நான் ஒரு முறையும் பார்த்தது இல்லையே, சிம்ம துவாரத்திலிருந்து பிரசாதம் பூஜாரிகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றாருன்னு சொல்கிறேன், ஆனால் அங்கே அவரை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சரப் தாமோதர்கிட்ட கேட்கும்போது அப்போ சரப் தாமோதர் சொல்வார், இல்லை இப்போ அவர் அந்த மாதிரி பிரசாதம் சாப்பிட்றதையும் விட்டுட்டார், வேற என்ன பண்றாரு, எப்படி சாப்பிட்றாருன்னு கேட்டா, இப்போ அங்க கோயில வந்து அனந்த பஜார்னு இந்த பிரசாதம் எல்லாம் விற்பனை பண்ற இடம் இருக்கு. அங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு காசு இல்லாமல் வரக்கூடிய ஏழைகளுக்குன்னு வந்து பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக வந்து இவரும் வந்து வரிசையில் போய் அவங்ககிட்ட அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபுவுக்கு தகவல் சொல்லுவாங்க. சரப் தாமோதர் சொல்லுவார். அதை கேட்டு மகாபிரபு இன்னும் மகிழ்ச்சி அடைவார். பரவாயில்லையே, இன்னும் ஒரு படி துறவு வாழ்க்கையில் மேலே போகிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் மகாபிரபு கோயிலுக்கு போகும்போது கவனிப்பார், சில நாட்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குற இடத்துலையும் அவர் வாங்கி சாப்பிட்றத பார்க்க முடியாது. மறுபடியும் விசாரிப்பார் சரப் தாமோதர்கிட்ட, என்ன ஆச்சு, ரகுநாதர் இப்போ எப்படி தன்னை பராமரிச்சுக்கிறார், என்ன எப்படி சாப்பிட்றார், ஏன்னா அங்கே பிரசாதம் கொடுக்குற இடத்துல நான் பார்க்குறேன் அவர் இல்லை, அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை
இப்போ வந்து அவர் கடைக்கடையாக போய் பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுத்து சாப்பிட்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மகாபிரபுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் மகாபிரபு சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் விசாரிப்பார் ஸ்வரூப் தாமோதர்கிட்ட, இல்லையே இந்த மாதிரி கடைகளில் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரியும் தெரியலையே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி இல்லை, அவர் பிச்சை எடுக்கிறது கூட நிறுத்திடுறார். ஏன்னா அது கூட அவர் எப்படி உணர்றாருன்னா, எப்படி ஒரு வேசி, ஒரு விலை மாது சாயங்காலம் ஆனால் தனக்கு யார் வாடிக்கையாளராக வராங்க, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காத்திருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வருது. இந்த மாதிரி ஏன்னா பிச்சை கொடுக்குறவங்கன்னா அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலே ஒரு மாதிரி வெறுப்பு வருது. ஸோ அப்போ வந்து இதை வந்து என்ன அந்த ஒரு விலை மாதோட நிலையிலிருந்து தன்னுடைய வாடிக்கையாளர் பணம் கொடுக்குறவங்களா இருந்தால் அவங்க பார்க்கும்போது சந்தோஷம் வரும். பணம் கொடுக்காதவங்க, வராதவங்க, வாடிக்கையாளர் இல்லைன்னா அவங்கள பார்த்தா சந்தோஷம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தன்னை ஒப்பிட்டு பார்க்குறார். ஸோ அதனால் வந்து அந்த பிச்சை எடுக்கிறதையும் அவர் நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்வரூப் தாமோதர் சொல்லுவார். ஓ அப்படியா, பரவாயில்லையே. ஸோ அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறாரு சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஜெகநாதருடைய அந்த மடப்பள்ளியில் சமையல் செய்யும்போது, ஏன்னா நிறைய பெரிய பெரிய பானையில் நிறைய பானைகள் நாள் முழுக்க சமைச்சிட்டே இருப்பாங்க. சமைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா பானையில் சமைக்கிறதுனால சில சமயத்தில் பொங்கி வெளியில் அந்த சாதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி வெளியில் வர்றதெல்லாம் தரையில் அப்படியே விழும். அந்த தரையில் விழுந்ததெல்லாம் கூட்டி வெளியில் கழுவி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சமையலறை வந்து கழுவி வெளியில் விடும்போது அதில் வரக்கூடிய அந்த சாதங்களை கையில் அப்படியே சேகரித்து, ஒரு கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ சேகரிச்சுட்டு அதை வந்து தண்ணியை வச்சு கழுவிட்டு அதை வந்து சாப்பிட்றாரு. இதுதான் இப்போ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு சாப்பிட்றதுக்கான முறை. இப்படி தான் அவர் சாப்பிட்டு தன்னை பராமரிச்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மகாபிரபு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவார். ஏன்னா எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார், எந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் துறவு கொள்கிறார் அப்படின்றத படிப்படியாக அவர் அந்த துறவின் உச்சத்துக்கு கொண்டு வந்து உண்மையிலேயே வைராக்கியம், உண்மையிலேயே துறவுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மூலமாக மகாபிரபு நமக்கு காட்டினதாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விவரிக்கிறார். ஸோ அதனால் மகாபிரபு நித்யானந்த பிரபு ரொம்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷம் அடைவார். ஸோ இப்படியாக ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபுவை வந்து ரகுநாத் தாஸ் சார் அந்த மாதிரி சாதத்தை எடுத்து அதை கழுவிட்டு அதை சாப்பிட போகும்போது பின்னாடி மறைஞ்சிருந்து மகாபிரபு வந்து அந்த கையில் இருக்கிற சாதத்தை பிடுங்கி அவரை சாப்பிடுவார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு அப்படியே பயங்கரமாக இதெல்லாம் படபடக்கும், அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா மகாபிரபு போய் இதை சாப்பிட்றாரே, அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துவார். ஆனால் மகாபிரபு என்ன சொல்லுவார், இதை விட பெரிய அமிர்தம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அமிர்தத்தை வந்து நீ மட்டும் தனியாக சாப்பிட்டு இருக்க, என்னோட பகிர்ந்துக்காம அப்படின்னு சொல்லி ரொம்ப மகாபிரபு அதை ரொம்ப பாராட்டுவார். ஸோ இந்த மாதிரி இந்த பானிஹாட்டி சிதாதாகியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூரியில் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையை ரகுநாத் தாஸ் சுவாமி பெற்றதாக இருக்கட்டும், அல்லது நித்யானந்த பிரபுவோட கருணையை பெற்றதாக இருக்கட்டும், இது சாதாரணமாக ஒருத்தர் அடையக்கூடிய கருணை கிடையாது. அதே சமயத்தில் சாதாரணமாக எல்லாரும் அவங்கள எளிதாக இந்த மாதிரியான ஒரு துறவை அடைஞ்சிட முடியாது. சர்வபௌம் பட்டாச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்ந்து பேசும்போது 100 ஸ்லோகங்கள் எழுதுவார் உடனே, அப்படியே அந்த ஸ்பாட்டில் மகாபிரபுவை புகழ்ந்து.
அது வந்து மகாபிரபு பிடிக்காது. அதை வந்து அந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் உடனே கிழிச்சு போட்டுருவார். இருந்தாலும் அதில் ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் சர்வ தாமோதரன் வந்து எடுத்து வேற ஒரு இடத்துல எழுதி வச்சிருவார், அது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதில் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம், சில பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஸ்லோகம், வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷார்த்த புருஷர். இருந்தாலும் அதில் ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் சர்வ தாமோதரன் வந்து எடுத்து வேற ஒரு இடத்துல எழுதி வச்சிருவார், அது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதில் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம், சில பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஸ்லோகம், வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷார்த்த புருஷ புராணம் அப்படின்னு சொல்லி, வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா. வைராகியம் அப்படின்னா துறவு, வித்யா உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, ஆன்மீக அறிவு இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக துறவு கொண்டாகணும். இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும். இந்த பௌதிக உலகாயுத விஷயங்கள் மீது இந்த குடும்ப பற்று, நாட்டுப்பற்று, அந்த பற்று, இந்த பற்றுன்னு இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுதல்கள் இருந்தும் தன்னை ஒருவர் முழுவதுமாக விடுவித்துக் கொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு இன்னும் முழுமையான அறிவு பெறலைன்னு அர்த்தம். உண்மையான ஞானம், உண்மையான அறிவு பகவத்கீதையிலையோ பாகவதத்திலேயோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஞானம், பகவத் தத்துவ விஞ்ஞானம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த வைராக்கியத்துக்கான, அதாவது துறவு வாழ்க்கைக்கான ஒரு முயற்சி நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் இருக்கும், நம்ம வந்து பக்தியில் பெரிய பெரிய மகான் மாதிரி நம்மளை காட்டிக்கிறோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறோம், பெரிய பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணுறோம் ஏன்னா, ஆனால் வந்து அதே சமயத்தில் குடும்பம், குழந்தைங்க, மனைவி, நாடு, ஜாதி, நம்ம இனம், நம்முடைய ஊர் அப்படின்னு சொல்லி இந்த உலகாயுத விஷயங்கள் மீதும் நமக்கு பற்று அப்படியே இருக்கு அப்படின்னா அப்போ இது உண்மையிலே நம்ம இன்னும் உண்மையான ஞானத்தை பெறலேன்னு தான் அர்த்தம். ஸோ வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோகா. நிஜ பக்தி அப்படின்னா அது இந்த வைராக்கிய வித்யா ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். ஸோ ரகுநாதாஸ் கோஸ்வாமி சிறுவயதிலிருந்தே ஹரிதாஸ் தாக்கூர் போன்ற மிகச்சிறந்த பக்தர்கள்ட்டிருந்து ஹரிநாமத்தையும் ஹரிகதாவும் கேட்டு உண்மையான ஞானத்தை வளர்த்து கொண்டிருந்தார். அதனால் அவரால் உண்மையான துறவியும் வளர்த்து கொள்ள முடிஞ்சது. உண்மையிலேயே அவர் துறவு கொண்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி இருந்து துறவு கொள்றதுன்றது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லாமல், இப்போ நான்லாம் பேசுகிறேன்னா உங்களுக்கு என்ன சாமி, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, நீங்கள் வந்து துறவுன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு பல